அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம செய்யக்கூடியது பனானா வால்நட் பேன்கேக் நம்ம பண்ண போறோம். பனானா வால்நட் பேன்கேக்கு தேவையான பொருட்கள்: பனானா, மைதா மாவு, சுகர் பவுடர், பேக்கிங் பவுடர், வெண்ணிலா எசன்ஸ், அக்ரூட் அதை பொடி பண்ணி வச்சுக்கணும், பால், தேன், வெண்ணெய். பனானா வால்நட் பேன்கேக் அதை இப்போ செய்முறை எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு அதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் தோசைக்கல்ல நம்ம நல்லா அடுப்புல காய வச்சுக்கலாம். மைதா மாவு நல்லா 2 ஸ்பூன் போட்டுருங்க. வாழைப்பழம் நல்லா அரைச்ச பூவம்பழமோ அல்லது ரஸ்தாளி அல்லது பச்சை வாழைப்பழம் ஏதாவது ஒரு பழத்தை நல்லா அரைச்சுக்கோங்க மிக்சியில. அந்த விழுது 1 டீஸ்பூன் பிளஸ் அக்ரூட் பவுடர். இதுக்கு தேவையான சர்க்கரை. அது சர்க்கரையா போட்டா கரையாதுங்கிறதுனால சர்க்கரை பவுடரா போடுங்க. கொஞ்சமா பேக்கிங் பவுடர், தேன், கொஞ்சமா வெண்ணிலா எசன்ஸ். இதுதான் ரொம்ப மணமா இருக்குங்க. இப்போ இந்த மாவை நம்ம நல்ல பால்ல கலந்துக்கணும். ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்லா வருங்க. இப்போ இது சாதாரணமா நம்ம அப்பா இதை எண்ணெயில போட்டு அப்படியே பொரிச்சு எடுக்கிறது. ஆனா அந்த எண்ணெயை கம்மியா பண்ணிட்டு, ஏன்னா இது ஆரோக்கியமான உணவு பகுதிங்கிறதுனால எண்ணெயை கம்மியா போட்டு நம்ம தோசை மாதிரி பண்ணிக்கிறது. இப்ப வெள்ளப்பம், உப்பப்பம்னு சொல்லி பண்ணுவோம் இல்லையா, அத மாதிரி இப்போ நம்ம இந்த பேன்கேக் சர்க்கரையால செய்யக்கூடிய மைதா மாவு போட்டு வால்நட் அக்ரூட்டையும் போட்டு வாழைப்பழத்தையும் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். ஆனா சாஃப்டா இருக்கும். பார்க்க அது எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி மாவை நல்லா கலந்துக்கணும். அப்பம்னு சொன்னா நம்ம இதை கெட்டியா பண்ணிட்டு எண்ணெயில விடணும். அதே நம்ம தோசை மாதிரி பண்றதுன்னா கொஞ்சம் தண்ணி, அதுக்கு தான் நம்ம பால் விட்டுக்கணுங்க. இந்த மாவுல துளி கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணுங்க. இப்ப நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஸ்டவ்வுக்கு நம்ம தோசைக்கல்ல மாத்திடலாம். ஏன்னா கொஞ்சம் சின்னதா அடுப்பு எரிஞ்சாதான் நல்லா ஈஸியா இருக்கும். இது இப்போ இதுக்கு நம்ம ஐதர் நெய் அல்லது வெண்ணெய், அதுல நம்ம தோசை மாதிரி பண்ணாதான் நல்லா இருக்கும். இதுக்கு எண்ணெய் போடக்கூடாதுங்க. ரொம்ப நமக்கு எண்ணெயும் தேவையில்லை. அதே மாதிரி கொஞ்சமா விட்டுட்டு எத்தனை நல்லா வரும் நீங்க பாருங்க. இது உடனே நீங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. காரம் பிடிக்காத, ஸ்வீட் பிடிக்கிற குழந்தைகளுக்கு இதை நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லா விதமான நியூட்ரிஷனும் இதுல இருக்குங்க. நீங்க விட்ட பிறகு இதை நீங்க ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. அது எவ்வளவு தூரத்துக்கு தானே ஸ்ப்ரெட் ஆகுதோ ஆகட்டும். தட் இஸ் கால்ட் as pancake. இதுக்கு நெய் போடுறதுக்கு பதிலாக நீங்க இந்த மாதிரி வெண்ணெயை போட்டீங்கன்னா, நெய் என்ன, வெண்ணெயை நல்லா காய்ச்சினா நெய். இப்ப நீங்க அடக்கல்ல போட்டுட்டு இவ்வளவு நேரம் ஆனதுனால திஸ் ஹஸ் பிகம் ஆல்மோஸ்ட் கீ மாதிரி தான் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு ரொம்ப கம்மியான நெய்யில நீங்க அழகா பேன்கேக்கை ரெடி பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப நல்லது. இது வெள்ளை தோசை அத மாதிரி நீங்க இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நியூட்ரிஷனாவும் இருக்கும். குழந்தைகள் விரும்பியும் சாப்பிடுவாங்க. பாருங்க, ஈஸியா நம்ம ஒரு செகண்ட்ல நம்ம இன்னைக்கு வால்நட் பனானா பேன்கேக் ரெடி பண்ணிட்டோம். சூப்பரா. இதுக்கு மேல நம்ம இந்த வெண்ணெயை விட்டு கூட ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த போலியிலலாம் மேலாக நமக்கு நெய் விட்டு கொடுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி இதுல மேல நீங்க இதை விட்டுட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். எதையுமே நீங்க வேஸ்ட் பண்ணாம குழந்தைகளுக்கு இதை கட் பண்ணி கொடுக்கும் பொழுது ஈவினிங் ஸ்கூல்ல வந்த உடனே அல்லது டியூஷன் முடிச்சு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு 2 தோசை போட்டு கொடுத்துட்டீங்கன்னா இதுல எல்லா விதமான நியூட்ரிஷனும் உங்களுக்கு இருக்கு. அக்ரூட், அதே மாதிரி தேன். தேன் எவ்வளவு நல்லது தெரியுமா?